வனமாக மீண்டும் மாற்றுவதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும்னு மனதோட வந்திருக்கிறோம். இந்த திரை வெளிச்சங்களை பார்த்தவுடன் அவர் அப்படி ஆச்சரியப்படுற பக்கம் வந்து எங்களுக்கு இருக்கலை. மனிதனின் தகுதியையும் அவருடைய வார்ப்பையும் பார்த்து தான் ஆச்சரியப்படுறதுக்கு பழகி இருக்கிறாங்க. டாஸ்மாகில் அவன் குடிச்சு அந்த போதை பந்தலை இன்னைக்கு கஞ்சா போட பழக்கம் 2006 நான் அரசியலோட ஊடாடி கட்சியில் இல்லாமல் இருக்கிறேன். அப்போ மக்களின் மேல் அக்கறையும் இந்த மண்ணின் நிலத்தின் நீரின் மேல் அக்கறையும் இருந்தால் போதுமானது. எந்த மண்ணுக்கும் சொந்தமாக பாமகவை தோற்கடிக்க இன்னைக்கு இல்லை. என்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து பாமக வெளிவந்ததோ அன்னைக்கு இருந்து திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த சதி செயலை தைலாவரம் போட்டு இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு வருத்தம். சாதாரணமா என் பிள்ளைய ஒரு அரசு பள்ளியில படிக்க வைக்க முடியல, பெண் குழந்தையை நாங்கள் தெருவில் நடமாட விட முடியவில்லை அப்படிங்கும்போது ஒரு தாய் என்ன செய்வாங்க? டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட என்டிஏ கூட்டணியின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திலகமாமா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் பவித்ரா. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இப்போ நீங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. குறிப்பா ஏன் அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்க மேம்? இந்த பகுதி வந்து முற்றிலுமா ரொம்ப அடித்தட்டு மக்கள். நம்ம வந்து பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க மூலமா இங்கே ரயில் தொழிற்சாலை வந்தது, இதனால தொழில் வந்து பழகுறது. இந்த ரயில் தொழிற்சாலை வந்ததுனால தான் தமிழகம் முழுக்க எல்லா ஒன்று பயணம் மட்டும் இல்லை, தொழில்களும் வளர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அப்படி இந்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிற இந்த ஊர் சரியா இருக்குதா? இந்த ஊரோட மக்கள், இதற்காக உழைக்கிற மக்கள், அவங்களோட நிலை என்னன்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில, அடிப்படை வசதிகள் இல்லை, கட்டமைப்பு இல்லை. இதையெல்லாம் தாண்டி கொடுங்கையூர் குப்பைமேடு 40 ஆண்டுகளாக 333 ஏக்கரில் பறந்து விரிந்து இந்த தமிழகத்தின் அத்தனை குப்பைகளையும் நீங்கள்லாம் சுத்தமாக இருக்கிறாங்கன்னா நான் அழுக்காக இருக்கிறேங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதுக்காக பணி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? இதுவரைக்கும் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஏன் இதை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது? இந்த கேள்வியில் தான் இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ஆம்ஸ்டாம் கொலை. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக ஒருத்தர் உருவாகி அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறாங்கன்னா அவர்களை இந்த அரசியல் எங்கே காலி செய்யுது? அப்போ இங்கே ஜனநாயகம் எங்கே இருக்குது? அந்த கொலைக்கு இன்னைக்கு நீதி வேணும்னு கேட்டு போகும்போது கூட சிபிஐசிடிக்கு போக விடாமல் இன்னைக்கு தமிழக அரசு தடுத்து நிறுத்துது. இவ்வளவு பெரிய பணம் செலவழித்து அதுக்கு வழக்குரைஞர்களை போட்டு சிபிசிடி போகக்கூடாதுன்னு நிறுத்துறாங்க. இது என்ன மாதிரியான ஆட்சி? அப்போ இந்த மக்களுக்கான நீதி கூட நம்ம வழங்குறதுக்கு இத்தனைக்கும் பெருசாக பேசப்பட்ட கொலை வழக்கு, இதில் கூட இவ்வளவு கள்ள மௌனம் சாதிக்க முடிகிறது என்றால் இங்கே நின்று களமாடுறது மிக முக்கியம்னு நான் கருதுறேன். இதற்கு நீங்க அரசியல்ல வந்து என்ன மாதிரியான முயற்சிகளை எடுப்பீங்க மேம்? சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பாக்கத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு நான் வந்து அந்த குற்றவாளியோட வீடியோலாம் வந்தோடனே சரி காவல்துறை நடவடிக்கை எடுத்துரும்னு நினைக்கிறோம். ஆனால் 10 நாளையும் சும்மா இருக்கிறாங்க, 11 நாளையும் சும்மா இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளையோட அப்பா வந்து வெறும் கூலி தொழிலாளி, வலுவான கரத்தை உயர்த்துவதற்கு முடியாதவர்கள். அப்போது அவர்களுக்கான குரலாக நாங்கள் போய் அங்கே ஸ்டேஷனில் உட்காரோம், நடவடிக்கை எடுக்கலாம். இப்போது அந்த மாதிரியான வலுவான கரத்தோடு உட்காருவதற்கு, இந்த மக்களுக்கு பேசுவதற்கு, இந்த கொடுங்கையூர் குப்பை மேட்டை மாற்றி அமைக்கணும்னு கேட்குறபடியே நம்ம வந்து இங்கே பிரச்சனைனா இந்த பருத்திப்பூடைக்கு அங்கே வைக்கிறது இல்லை தீர்வு. இது வெளிநாடுகளுக்கு போயிருக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த நகரின் முழு கழிவு நீரும் குப்பைகளும் நகரின் மையப்பகுதியில் வச்சு அது சுத்திகரிக்கிறதுக்கான மையம் இருக்கும். ஒரு குப்பை இருக்காது, ஒரு துர்நாற்றம் இருக்காது, புகை இருக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த கொடுங்கூர் பக்கத்தில் அந்த குப்பை மேடுக்கு எதிர்த்தாப்புலேயே வேலை செய்கிறவங்க, சின்ன சின்ன நிறுவன இது வச்சுருக்கோம், கடைகள் வைத்திருக்கவங்க மாஸ்கை போட்டுட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. நாம் கொஞ்ச நேரம் கடந்து போகும்போதே மூக்கை பொத்திட்டு போகிற இடத்த அவங்க எல்லா நேரமும் பணி செய்யணும். அவருடைய குழந்தைகள் எல்லா நேரமும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்போது இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் வந்து பெரம்பூர்னா நமக்கு இரும்பு தொழிற்சாலைங்க ஆகுறது, ரயில் பெட்டி தொழிற்சாலைங்க ஆகுறது. பெரம்பூருங்கிறது மூங்கில் காடுகள் நிறைந்த வனம். நான் போனோடனே எனக்கு அந்த ஊரோட முந்தைய பழமை என்னவா இருந்தது, அப்போ இது எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ மக்களுக்கு வாழ்வியலாக இருந்ததுன்னு தேட வேண்டியது. அந்த இயற்கையை பத்திரப்படுத்துகிற போது மக்களோட வாழ்வியல் நல்லா இருக்கு. அப்போது இந்த பெரம்பூரை மூங்கில் வனமாக மீண்டும் மாற்றுவதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும்னு திடத்தோட வந்திருக்கேன். இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் பெரம்பூர் மீண்டும் மூங்கில் தொகுதியா மாறும் அப்படின்னு நினைக்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.
முந்தைய தேர்தல்களை விட இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் அப்படின்றது ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படுது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்திற்கு புது வரவாக வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுற தொகுதியும் இந்த பெரம்பூர் தான். அவரை எதிர்த்த திலகபாமா யார் அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? திரைத்துறைக்கு எப்பயுமே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது. திரைத்துறை வழியாகத்தான் கருணாநிதி அவர்களும் உள்ளே வந்தார்கள், எம்ஜிஆர் அவர்களும் உள்ளே வந்தார்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கூட இங்க திரைத்துறை வழியாக தான் அரசியல் வந்திருக்கிறார்கள். இப்போ இங்க வந்து இங்க தமிழனுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒட்டுதல் எப்பயும் இந்த திரை வெளிச்சத்தில் இருக்கு. என்ன எப்படி நான் உருவானேன்னு தெரியல. எனக்கு பட்டிவீரம்பட்டி சுயமரியாதை மண். ஆரம்பத்துல இருந்தே சினிமாவுக்கு எதிராகவே நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். சினிமா எங்களுக்கு போலித்தனங்களை கற்றுக் கொடுக்கிறது, இயல்பாக இல்லாமல் இருக்க கற்றுக் கொடுத்துருக்கிறது. அதனால அந்த திரை வெளிச்சங்களை பார்த்தவுடன் அவர் அப்படி ஆச்சரியப்படுற பழக்கம் வந்து எங்களுக்கு இருக்கல. மனிதனின் தகுதியையும் அவருடைய வார்ப்பையும் பார்த்து தான் ஆச்சரியப்படுறதுக்கு பழக்கி இருக்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவோ வியப்பாகவோ தெரியலை. ஆனால் தமிழ் மண்ணுக்கான ஒரு குணங்கிறது திரைப்படத்தை பார்த்தோன்னே அப்போ அந்த வகையில் தவக தலைவரை வந்து எதிர்பார்க்கலாம் மக்கள். நான் வந்து திமுக அரசை முற்றிலுமாக வெறுக்கிற எதிர்க்கிற திமுகவின் இந்த நடைமுறைகளை 21ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது கூட நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேங்க. 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஏதாவது செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுவாங்க. வந்திருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய நபர். அப்போ அவர் தான் முதலமைச்சரை முதல்முறை வராரு, மக்களிடம் நல்ல பேர் வாங்கிட்டா போதும், அதுக்கப்புறம் எப்பயும் தொடர்ச்சியா ஜெயிக்கலாம்னு எதிர்பார்ப்பாருன்னு நினைச்சிருந்தேன். எனக்கு அது நடக்கலை. அப்போ நடக்கலைங்கும் போது அதை முற்றிலுமா வெறுக்கிற எங்களுக்கு இந்த கமிஷன் கரப்ஷன் லட்சம் கோடி ஊழல்களை பெண்களுக்கு எதிரான தினம் ஒரு பாலியல் வன்கொடுமையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதையெல்லாம் தூக்கி போதைப் பொருள் கலாச்சாரம் அடித்தட்டு மக்கள் பூரா முளைக்கிற மக்கள் பூரா கடைசியில் எங்கே போய் சிக்கிக்கிறாங்க? டாஸ்மாக் கூட பரவாயில்லன்னு ஆகி போகிறோம். ஏன்னா டாஸ்மாகில் அவன் குடிச்சு அந்த போதை பத்தலை. இன்னைக்கு கஞ்சா புழக்கம் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிட்டு இருக்கு. மேம், தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லைன்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு. ஊழலே பண்ணலன்னு தான் சொல்றாரு. எப்படி வந்து உங்களுக்கு திடீர்னு கோடைக்காலம், இப்போ இந்த வருஷம் மட்டும் தான் கோடைக்காலம் வந்து 5000 ரூபாய் பணம் போடுறாங்க. அந்த பணம் எந்த நிதியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது? சாமானியனுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க தெரியாதுல்லங்க. நீ லட்சம் கோடி ஊழலை வந்து நான் வேலை மாற்றி வேணும்னு கேட்குறேன், என் இடத்துக்கு வேணும்னு கேட்குறேன். நீ முதல்லவே வேலைக்கு போடணும்னா காமராஜர் காலத்துலனா ஓகே, நீ இந்த பிறந்த ஊரில் இருக்கியா, நீ படித்த ஊரா, அங்கே போய் நீ படிச்சு, அப்போதான் உனக்கு அந்த மண்ணோட பிரச்சனை தேவைகள் இதெல்லாம் தெரியும்னு சொல்லும். அப்படி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீ வேற இடத்துல பொத்திக்கி போட்டா தான் மாற்றி கேட்பேன், எனக்கு பணம் தருவேன், லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் பணப்பரிமாற்றம் நடக்குது. நான் சொல்லலைங்க, கேஎன்ஏருக்கு எதிராக நீதிமன்றம் குற்றச்சாட்டு வச்சிருக்கு, எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவிட்டிருக்கு, இன்னும் முதலமைச்சர் போடலை. இப்போ இப்படியான விஷயங்களை எதுக்குற இடத்துல நான் இருக்கேன். மற்றபடி இப்போ புதிதாக வந்திருக்கிறார்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு இன்னும் சொல்ல போனால் சம்பவங்களின் மேல் தான் எனக்கு கோவமே ஒழிய செயல்பாடுகளின் மேல் தான் கோவமே இல்லை. தனிநபர் வெறுப்புக்கோ வழிபாட்டுக்கோ நான் பழக்கப்பட்டவள் இல்லை. அதனால் யாரையும் எதிர்த்து களமான வேண்டியில்லை. இந்த மக்களுக்கு உழைப்பதற்கு நான் தகுதியானவளா, எனக்கு என்ன செய்ய தெரியும் அப்படின்னு இங்கே காண்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் கூட இந்த 15 நாளில் இது பேச்சளவில் தான் இருக்கும். இதற்கு முன்னாக ஒரு இப்படிக்க திலகபாமான்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். அது வந்து நான் அரசியல் ரீதியாக என்னுடைய சிந்தனைகள் அறிக்கைகள் தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 2006 நான் அரசியலோட ஊடாடிட்டு இருக்கேன், கட்சியில் இல்லாமையும் கூட. அப்போ மக்களின் மேல் அக்கறையும் இந்த மண்ணின் நிலத்தின் நீரின் மேல் அக்கறையும் இருந்தால் போதுமானது. எந்த மண்ணுக்கும் சொந்தக்காரராக நான் மாற முடியும். அந்த வகையில் நேசிக்கிறவராக இருக்கிறேன். வரட்டும், யார் வேணாலும் செய்யட்டும். திமுக இன்னைக்கு வேணான்னு சொல்ற எல்லாரையுமே நாங்கள் நண்பர்களாக பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். தனி நபர் மீது எந்தவித கோபமும் கிடையாது, அவங்களுடைய செயல்பாடுகள் மீது தான் கோவம்னு சொன்னீங்க. அப்போ விஜய் அவர்களின் எந்த செயல்பாடுகள் மேல உங்களுக்கு கோவம் வந்துச்சு மேம்? நான் இப்போ கோவமே சொல்லலைங்க, இப்போதான் வந்திருக்கிறாங்க. இல்ல அவங்க செயல்பாடு மேலதான் ஒரு கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து திமுகவை பத்தி சொல்லிட்டேன். திமுகவின் செயல்பாடுகளுமே கோவம் இருக்கு. அது வேண்டாம்னு நிராகரிக்கிற இடத்துல தமிழகம் இருக்குது. அந்த நிராகரிப்போட யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அவர்களையும் நான் நண்பர்களாக பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து திரைத்துறையிலிருந்து இருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய நடவடிக்கை, மக்களை சார்ந்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறதுன்னு பார்க்காம நான் வந்து எனக்கு எதிராக வேட்புமனு பார்த்துருக்காருங்கிறதுக்காக நான் குற்றச்சாட்டை வீசுறதுக்கு தயாராகிறேன். உங்களுடைய கட்சியை இது வரைக்கும் வளர்த்து எடுத்து வந்த ராமதாஸ் ஐயா இந்த தேர்தலில் தனித்து விடப்பட்டிருக்காரு. அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? மருத்துவர் ஐயா வந்து கட்சியோட நிறுவனர். உணர்வு பூர்வமா நாங்கள் அவரோடு தான் இருக்கிறோம். எங்களுக்கு அவர் மீது எந்த கோபமும் இல்லை. ஒரு தலைமுறையில் நல்ல
மக்களோடு நின்று மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி ஐயாவின் உழைப்பு போல இன்னொரு ஒரு ஆள் செய்ய முடியுமா என்றால் அது வாய்ப்பே இல்லை. அவர் வந்து ஒரு அடுத்த தலைமுறை உள்ளே வருகிற போது கைமாற்றுவது தவிர்க்க முடியாததாகிறது. அந்த கைமாற்றுகிற போது முதியவர்கள் தாங்கள் பலம் போனவர்களாக உணர்வதும் இதை பிடிக்கிட்டு போயிட்டாங்களோன்னு யோசிக்கிறதும் இது உளவியல் ரீதியாக நடக்கும். இதை புரிதலுக்கு உண்டாக்கி நாங்கள் சரி பண்ணுவதற்கான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதனால தான் இதுவரைக்கும் ஐயாவின் மேல் எந்த விதமான வார்த்தைகளும் உடாடாமல் கட்சி பணி அவர் ஐயா உருவாக்கிய கட்சியை பத்திரப்படுத்துவதுதான் ஐயாவுக்கு செய்கிற காணிக்கையாக இதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஐயாவுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு மாறாதான் மேம் நீங்க இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க. ஐயாவுக்கு விருப்பம் இல்லையா? ஐயாவுடன் இருக்கிறவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்களாங்கிறத கேள்வி. பாஜக வேணாம்னு ஐயா முடிவெடுத்திருந்தாக்கிறதெல்லாம் விடுங்க. பாமகவின் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கிற நபர்களை எல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று எப்படி முடிவெடுக்கும்? அப்போ அது வந்து திமுகவுக்கு ஆதரவான பாமகவை தோற்கடிக்க முயற்சிக்கிறது இன்னைக்கு இல்ல. என்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து பாமக வெளிவந்ததோ அன்னைக்கு இருந்து திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அது சதி செயலை தைலாவரம் தோட்டத்திலும் விதைத்திருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு வருத்தம். அது வந்து சரியாகும். எப்போ சரியாகும்னா இந்த தேர்தலில் எங்களது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 18 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து மக்கள் பணியாற்றுவதை செய்து முழுமையா நிறைவேற்றி முடிக்கிற போது அங்க ஐயாவுக்கு தன் மகன் தன்னை விட மேலோங்குகிறான் என்கின்ற சிந்தனை கண்டிப்பாக வரும். பெரம்பூர் தொகுதியில உங்களுக்கான ஆதரவு அலைகள் வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பெண்கள் பெருமளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்க இதுவரைக்கும் பெண்கள் களத்திலேயே இல்லை. இதுவரைக்கும் எந்த பெண்களும் வேட்பாளராக உள்ள வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பெண்கள் எல்லா தொகுதியிலுமே பெண் வேட்பாளர்கள் அதிகம், ஆண்களை விட பெண்கள் அதிகம். அதனாலதான் பெண்கள் எல்லாரும் கையகப்படுத்துற முயற்சியிலேயே இருக்கிறாங்க. வாக்குறுதிகள் பூரா பெண்களை நோக்கியே வீசப்படுகிறது. ஆனா பெண்கள் ஆணோட வருமானம் உயரவே இல்லைங்க. ஆனா அவங்க கொடுக்குற அந்த பணத்துல தான் இவங்க வாழ்வாதாரத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. கரண்ட் விலை கூடிச்சு, சொத்து வரியை கூட்டிட்டீங்க, பொருட்கள் விலை கூடி விட்டது. சாதாரணமா என் பிள்ளைய ஒரு அரசு பள்ளியில படிக்க வைக்க முடியல, பெண் குழந்தையை நாங்கள் தெருவில் நடமாட விட முடியவில்லை. அப்படிங்கும் போது ஒரு தாய் என்ன செய்வா, ஒரு மகள் என்ன செய்வா? அப்போ அவங்களுக்கான மன ஆதரவை கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை தீ வைத்து எடுத்து 15 நாள் சிறையில் இருந்து இப்போதான் அதுல இருந்து விடுதலை, அந்த வழக்குல இருந்து விடுதலையா. அப்போ இதை செய்தவள் என்கிற முறையிலும் பெண்களுக்கான இந்த பெண் பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக வடமதுரையிலும் சரி அறம்பாக்கத்திலையும் சரி நான் நிற்கிற களத்தில் நின்ற விஷயங்களாக இருக்கட்டும், மீனவர்களுக்கு கைது செய்யப்பட்டது இலங்கை வரைக்கும் என்னால் போக முடியும். கனிமொழி போலங்க, தூத்துக்குடி எம்எல்ஏ போல அந்த மீனவர்கள் என்னிடம் வந்து முறையிட்டார்கள். உடனே இலங்கைக்கு சிறை வரைக்கும் போய் அங்கே எம்பசிலேருந்து சண்டை போட்டு அவங்க வேகமாக கொண்டு வரக்க இன்னும் எனக்கு அவர்களுக்கு நான் அதில் போதுமானதாக நினைக்கல. ஏன்னா அவங்க படகுகள் பூரா இன்னும் இலங்கை கடற்கரையை தான் கிடக்கு. அதை கொண்டு வர வரைக்கும் விட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த எனது உறுதித்தன்மை பெண்களை என்னை நோக்கி நகர்த்தும் என்று தான் அவர்களின் பிரதிநிதியாக என்னை பார்க்க இந்த வேட்புமனு தாக்கல் செய்யற பரபரப்பான சூழலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். வாழ்த்துக்கள். நன்றி பவித்ரா.